எவ்வளவு தட்டினாலும் இது பாட்டு கேட்க மாட்டேங்குது. ஐயோ மாமா, மூஞ்சில இப்படி அடிபட்டு இருக்குது. ஆனா உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன மாசம் மாசம் போயிட்டு இருக்கீங்க? என்கிட்ட நீ பேசாத முப்பாத்தா. நீ ஏதாவது பேசுன அப்புறம் அவ்வளவுதான், நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குமாக்கோ. ஆனா கொடுமையே, எதுக்கு மாமா இப்படி கோவப்படுறீங்க? ஏண்டி, எல்லா பிரச்சனையும் காரணத்தை நீ ஒருத்தி தாண்டி, அப்புறம் என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிற? என்னது? நான் பிரச்சனை பண்ணனா? நான் எந்த பிரச்சனையும் பண்ணலையே. நான் என்ன பண்ணனே? கீரைக்காரி கனகாட்ட நீ என்ன சொன்ன? கீரைக்காரி கனகாட்டியா? ஏங்க மாமா, என்னாச்சு? நல்லா யோசிச்சு சொல்லு முப்பாத்தா. கீரைக்காரி கனகாட்ட நீ என்ன சொன்ன? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? கீரைக்காரி கனகா முந்தா நாள் வந்திருந்தா, என்னமோ வீட்டுக்கார அடிச்சு போட்டாராமா, வீட்ல ஒரு சண்டைன்னா சரின்னு நான் என் கருத்து சொன்னேன். இது என்னமோ தப்பு? ஏன் மெண்டல், உன்னை நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? அனாவசியமா யாருக்கிட்டையும் எதுவும் பேசாத, தேவையில்லாத பேச்சுவார்த்தையில இந்த தெருவில் வச்சுக்காத, முக்கியமா இந்த குசுப்பு கூட சேராதன்னு சொல்லியிருக்கேன். அதையும் மீறி குஷ்பு கூட சேர்ந்துட்டு நீ என்னென்னவோ அவகிட்ட சொல்லி வச்சிருக்க. இப்ப என்னாச்சு அதுக்கு? உங்களுக்கு அடிபட்டது என்னன்னு கேட்டுட்டு இருந்தா கீரைக்காரி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அடிச்சதே கீரைக்காரி புருஷன் தாண்டி. என்னது? கீரைக்காரி புருஷன் உங்களை அடிச்சானா? எதுக்காமா? ஏ, அவன் முன்னாடி நீ என்ன சொல்லி தொலைஞ்சியோ தெரியல. அவ புருஷனை அடிக்கும் போதெல்லாம் முப்பத்தாக்கா சொல்லிதான் அடிக்கிறேன்னு உன் பேரையே சொல்லியிருக்கிறா. அவன் என்னை தேடி நேரா வந்து என்னை அடின்னு அடிச்சுட்டு போயிட்டான். என்னை மட்டும் அடிக்கல, குமாரனி சேர்த்து அடிச்சுட்டு போயிருக்கிறான். என்னது? குமாரனி அடிச்சிருக்கானா? பரவாயில்லையே, நல்லா அடி விழுந்துச்சா? உங்களை மாதிரி அடிபட்டு இருக்குதா? கேளுடி, நல்லா கேளு. உனக்கு நான் அடிபட்டு வந்ததை நினைச்சு கவலை இல்ல, குமாரன் அடி வாங்கினதை நினைச்சு சந்தோஷமா இருக்கிற. மாமா, அவ வந்தா, அவ புருஷனை அடிக்க வேண்டித்தானே, எதுக்கு நீ அடி வாங்குறன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்குது? ஏய், உன்கிட்ட பல முறை சொல்லிட்ட அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதன்னு. இப்ப பாருடி என்ன நிலைமையில வந்து நிக்குதுன்னு. அடி பின்னிட்டான், வலி தாங்க முடியல. 2 ஊசி போட்டுட்டு வந்துருக்கானாக்கும். அவனுக்கு என்ன திமிரு இருந்தா உங்களை அடிச்சிருப்பான். அவனை இப்ப போய் உண்டலன்னு பண்ணிட்டு வர இருங்க. உப்பாத்தா, வாங்கிட்ட அடி வாங்குறக்கு அவன் என்ன மாதிரி நினைச்சிட்டியா? அவன் அடிக்கிற அடியில என்னாலேயே முடியல, எல்லா பக்கமும் பணியற மாதிரி வீங்கி கிடக்குது. நீ எல்லாம் போன அவ்வளவுதான், உன்னையெல்லாம் பிரிச்சிருவான். மாமா, என்கிட்டலாம் அவன் ஜம்பம் பலிக்காது. எட்டி ஒரு உத விட்டனா கோயம்புத்தூர் தாண்டி ஓடிட்டு இருப்பானாக்கோ. உப்பாத்தா, அவன் என்ன மாதிரில கிடையாது, பயங்கர ஸ்ட்ராங்கு, சரியான ரவுடி. ஏங்க மாமா, அவன் அத்தனை அடி அடிச்சா எனக்கு திருப்பி ஒரு அடி அடிக்க மாட்டீங்களா? நானா? நீ அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டேன். அவன்கிட்ட போய் அடிக்க முடியுமாடி? அவன் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், தப்பிச்சு ஓடி கூட வர முடியல. திருப்பி அடிக்கிறதாமா. வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம ஏண்டி யாரையும் கூட்டிட்டு இருக்கிற? அமைதியா வாழ்ந்துட்டு இருந்த. என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும், ரோட்ல போறவன் வர்றவன் அடிச்சுட்டு போறான். எல்லாம் எத்தாலும் எழுத்து. வாயிலா பூச்சி என்ற புருஷன் அவரை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கானே, அவனை இன்னைக்கு உண்டான்னு பண்ணணும். குஷ்பகா, குஷ்பகா, என்னடி முப்பாத்தா? ஏக்கா, கீரைக்காரி கனகா புருஷன் இருக்கான்ல, அவன் உங்க வீட்டுக்காரையும் என் வீட்டுக்காரையும் அடிச்சு நல்லா காயப்படுத்திட்டான். விஷயம் தெரியாம இருப்பேன், அதெல்லாம் எப்பவோ தெரியும். நான் தான் அடி நல்லா வாங்கிட்டு விட்டுட்டேன். என்னக்கா சொல்றீங்க? அடி முப்பாத்தா, எத்தனை நாளைக்கு தான் நாமளே போட்டு அடிச்சிட்டு இருக்கிறது? அதுதான் அவனும் கொஞ்சம் அடிச்சிட்டு போட்டுமேன்னு விட்டுட்டேன். நீங்க வேணா அப்படி இருங்க, நான் எல்லாம் அப்படி இருக்க முடியாது. என்ற உருசை நான் தான் அடிப்பேன், எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. ஊர்ல போற வரவங்க அடிச்சிட்டு போறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அவனை போய் இன்னைக்கு உண்டுன்னு பண்ணிடுறேன். ஏய் போகாதடி, அவன் சரியான பயில்வானே. அவன்லாம் பொண்டாட்டிக்கு அடங்குறவனே கிடையாது. நம்ம எதுக்கு அங்க போய் தேவையில்லாம? அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா இருந்துட்டு போறான். அவனை விட நான் ரவுடி. என்ற புருஷன் அடிச்சிருக்கான், கேட்கறதுக்கு நாதி இல்லையா? நான் இருக்கிறேன், நான் போய் கேட்பேன். உங்க புருஷன் அடிச்சிருக்கு, நீங்க வந்த கேடா கேளுங்க, கேட்கலன்னா போங்க. ஏய் இருடி வரேன். கனகா, கனகா வாங்கக்கா. என்ன இவ்வளவு தூரம்? உன்ட உருசனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டுக்காரங்களை அடிச்சு அனுப்பியிருப்பான். கூப்பிடுற புருஷன். என்னது? உங்க புருஷனை அடிச்சாரா? இருங்க கூப்பிடுறேன். ஏனுங்க என்ன பண்றீங்க? உள்ள இங்க வாங்க. ஏங்க, உங்களுக்கே இது நியாயமா? அவங்க புருஷனை போட்டு எதுக்கு அடிச்சிருக்கீங்க? என்ன அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட சொல்லி கொடுத்தாலுங்கல்ல, அதுக்குதான் அவ புருஷனை அடிச்சு அனுப்புனேன். யோ, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ற புருஷனையே நீ அடிப்ப? உன் கண்ணு ரெண்டையும் நோண்டி கையில கொடுத்துருவானாக்கோ. அக்கா இருங்க, கோவப்படாதீங்க. நான் என்ன எதுன்னு அவர்கிட்ட கேக்குறேன். என்ற உருசல் அடிச்சிருக்கான்னு சொல்றேன், நீ என்ன கொஞ்சிட்டு நிக்கிற? தள்ள அந்த பக்கம், அவனை உண்டுல நீ பண்ணிடுற. அக்கா நீங்க பேசுறது சரியில்லையாக்கோ, கொஞ்சம் நில்லுங்க. என்ற உருசல்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு இருக்கறேன்ல. இங்க பாரு, மரியாதை நீ தள்ளு. உன்னோட புருஷனை இன்னைக்கு உண்டுலன்னு அடிச்சு தொங்க விடுறதுக்கு தான் வந்திருக்கானாக்கோ. அக்கா நீ பேசுற முறை சரியே இல்ல. குஷ்பகா என்னன்னு கேளுங்க. உப்பாத்தா, வாயை வச்சுட்டு கம்முனிரு. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிருவோம். கா நீ கம்மனி இருக்கா? என்ற உருசனை அடிச்சிருக்காங்க, இன்னைக்கு இவன் சும்மா விட மாட்டேக்கா நானு.
உன்ற கொண்டாடி நீ கொடுமைப்படுத்தினது பத்தாம என்ற வீட்டுக்காரங்களை நீ அடிச்சு அனுப்புறியா? நீ சரியான ஆம்பளையா இருந்து இப்ப என் முன்னாடி வந்து நில்லு. உன்னை நான் அடிக்கிற அடியில என் வீட்டுக்கார மனசு குளிரணும். என்னது? என்ற வீட்டுக்காரர் நீங்க அடிப்பீங்களா? அது எப்படிங்க? நானே இந்த வரைக்கும் அவர் அடிச்சதில்ல, நீங்க அடிப்பீங்கங்கறீங்க? ஏ, உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு சொன்ன எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? இங்க பாருங்க, என்ற புருஷன் 1000 கொடுமைப்படுத்துவார் என்னைய. அதுக்கு நீங்களா வந்து அடிச்சிட்டு போவீங்களா? ஏக்கா இவ என்னக்கா இப்படி பேசுறா? ஏ முப்பாத்தா, அவளுங்கெல்லாம் அப்படிதான் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாளுங்க. எல்லாம் நம்மள மாதிரி கிடையாது. நீ வா நம்ம போலாம். இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. யோ மரியாதை இங்க வாயா. என்ற புருஷன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கலையாக்கோ? அந்த முடிச்சிட்டு இருக்கிற கண்ணாமூடி இருக்காதாக்கோ? மன்னிப்பா? தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஒரு பெரிய விஜயகாந்த் மாதிரி பேசுறாரு. யோ நீ பொழைக்கிற பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பு. கட்டின பொண்டாடி ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல. நீ என்ற புருஷன் அடிக்கிறியா? நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏங்க இந்த பக்கம் வாங்க. ஐயோ ஐயோ அம்மா இடுப்பு போச்சே. முப்பத்த காலடி. ஐயோ அக்கா என் கையை நல்லா மாட்டிக்கிச்சுக்கா. ஏய் என்ன ஆச்சு? உங்களை இழுக்க போய் அவங்க மேல இடிச்சு 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ கழுத்து நல்லா கோணிக்குச்சே. ஏ முப்பாத்தா இங்க பாருடி முப்பாத்தா. அக்கா நீங்க வேற தலை கிளுகிறுன்னு வருதுக்கா, அத உட்கார்ந்துட்டக்கா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமே வந்து எங்க வீட்டுக்கிட்ட வந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாக்கோ. நீ இதுக்கு மேலயும் பண்ணணுமா? உனக்கு அறிவுரை சொன்னதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். முப்பாத்தா எந்திரடி நம்ம வீட்டுக்கு போலாம்டி. ஏக்கா என்ற புருஷன் அவன் அடிச்சிருக்கான், கேட்க வேண்டாமாக்கா? ஓ நீ கேட்க போறியா? அப்ப பொறுமையா நின்னு கேட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். என்னக்கா இப்படி பேசுற? இப்படி பேசாம ஒழுங்கா வீட்ல சிவனேன்னு இருந்த பெரிய இவளாட்டம் ஒரு புருஷனுக்கு வாழாட வந்திருக்கான். உன் புருஷன் வாயை வச்சு கம்மனே இருக்க மாட்டான். என் புருஷன் அதுக்கு மேல ரெண்டு எங்கேயாவது அடி வாங்கிட்டு கிடக்குதுன்னு பேசாம விடுறதுக்கு இல்லாம நியாயம் கேட்க வந்திருக்கான். ஏடி வீட்டுக்கு ஓட்டு அத்தனை அடி அடிக்கிற ஒரு புருஷனை அப்பெல்லாம் எங்க வச்சுக்கணும் நியாயம்? எவனோ ஒருத்தன் என்னமோ அடிச்சிட்டானாமா, அதுக்கு வந்து நின்னுட்டு இருக்கிறான். வாடி. ச்சே, என் வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு? அவருக்காக தான் வந்தனே. இவனை அடிக்காம போனேன் நீ ஏதாவது சொல்லுவாருக்கா, கிண்டல் பண்ணுவாருக்கா? அப்ப நீ பொறுமையா நின்று அடிச்சிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். ஏக்கா இந்த கீரைக்காரி கணக்காப்பா இருக்கா, அப்படியே புருஷன் பக்கம் மாறிட்டா. ஏடி எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பானுங்களா? வாடி வீட்டுக்கு போலாம், நிக்க முடியலடி, கழுத்தெல்லாம் வலிக்குதுடி. சரிக்கா வாங்க போயிரும். ஏக்கா இப்படியே போனோம்னா அந்த கீரைக்காரி கணக்கா நம்மளை மதிக்க மாட்டா. அவளை ஏதாவது மிரட்டி விட்டுட்டு வாக்கா. இப்ப அவசியம் அவளை மிரட்டணுமா? ஆமாக்கா, வந்ததுக்கு அதையாவது பண்ணுக்கா. ஏன் கணக்கா நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன்னோட புருஷன் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ அவருக்கு சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்ட பாரு. 2 பேருக்கு நல்லா அடிபட்டுருச்சு. எல்லாம் எங்களுக்கு தேவைதான். இனிமேல் எங்க வீட்டு பக்கமே வந்துடாதேயாக்கும், எங்க மூஞ்சிலே முடிச்சிடாதேயாக்கும். இனிமேல் உன் மூஞ்சி நான் பார்க்கவே மாட்டேன்.